ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கலாம் கிளிக் பண்ணி அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கைஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ வந்து வாழங்கிற மீன் மார்க்கெட்டில் போயிட்டு மீன் வாங்கி அதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம் கைஸ். இப்போ நம்ம வந்து வாழங்கிற மீன் மார்க்கெட் நம்ம போப்போம் கைஸ். மூஞ்சி வந்து கொஞ்சம் தூக்கு கலக்க பார்த்து எதுனால கொஞ்சம் விடிக்காலையிலே ஏஞ்சி இப்போ போகிறதுனால விடிக்காலையிலனா டைம் வந்து இப்போ பாருங்க 8:45 ஆகுது. ஸோ அதே வந்து கொஞ்சம் விடிக்காலையிலாம் ஏன் வந்து நைட்டு எடிட்டிங் பண்ணி கொஞ்சம் லேட்டாக தூங்குறதுனால ஸோ அதனால் வந்து இது விடிக்காலையாக ஆகுது. ஸோ அதான் இப்போ வந்து நம்ம வந்து நானும் அப்பாவும் சேர்ந்து இப்போ வந்து வாழங்கிற மீன் மார்க்கெட் போக போகிறோம். ஸோ அங்கேயே நான் வந்து வாழங்கிற மீன் மார்க்கெட்டை கிளம்புறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம மீன்லாம் வந்து சாப்பிட போகிறேன் கைஸ். ஸோ வாங்க கைஸ், ஸோ வாழங்கிற மீன் மார்க்கெட் போகலாம் கைஸ். வந்தாச்சு கைஸ், ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்துட்டோம். எவ்வளோ கூட பாருங்க கைஸ். அப்பா பார்க்கிங்கு கைஸ். காரும் பார்க் பண்ணிக்கலாம், பைக்கு கூட நம்ம ஃபுல்லாக பார்க் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த இடத்துலலாம் எவ்வளோ கூட்டம் வந்துட்டு. ஆஹா, செம்ம கூட்டம் கைஸ், ஃபுல் அண்ட் ஃபுல்லு. கைஸ் ரெண்டு பக்கம் இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்கா. ஸோ அந்த பக்கம் ஒன்று இருக்குது, நாங்கள் அங்கே போகிறோம். திருப்பி காட்டுறேன் இந்த இடத்துல எப்படி vlog எடுக்க முடியுன்றதை பாருங்களேன். பாருங்க கைஸ், இந்த இடத்துல எப்படி கைஸ் நான் வந்து என் மூச்சை காட்டி நான் வந்து vlog பண்ணுறேன். அதனால் வந்து ஒரு இடத்துல வந்து நான் நின்றுட்டு vlog எடுத்துருக்கேன். அப்பா போய் திருப்பி போய் பார்த்து என்ன வாங்கலான்னு போய் பார்க்குறாரு கைஸ். நாங்கள் நின்றுட்டு இருக்காரு பார்த்தீங்களா. அம்மா கால் பண்ணி என்ன வாங்கலான்னு கேட்டு வாங்குறாரு கைஸ். பார்க்கும்போது கரெக்டாக கிட்டே போயிடுவாங்க. ஸோ ரெண்டு இடத்துல நம்ம சுற்றி பார்க்குறோம். ஸோ இந்த பக்கம் ஒன்று இருக்கா, ஸோ இந்த பக்கமும் ஒன்று இருக்குது. நம்ம வந்து இந்த வழியாக வந்தோம் கைஸ். நம்ம பார்க்கிங்லேருந்து மெயின் என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் அங்கே இருக்குது கைஸ். அங்கே இருக்குது பார்த்தீங்களா மெயின் என்ட்ரன்ஸ். அது வந்து மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ அது அந்த பக்கம் அங்கே இருக்குது. நம்ம பைக் வந்து பார்க்கிங் விட்டதுனால இந்த வழியாக வந்துட்டோம் கைஸ். நம்ம எங்கள் காண போய்ட்டோம் கைஸ். திருப்பி போய் அவர் கண்டுபிடிச்சி நான் என்ன வாங்கலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், இங்கே பாருங்க கைஸ், இந்த இடம்லாம் ஃபுல்லாக ஃபிஷ் இருக்குது. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் சேராக கொஞ்சம் இதமாக தான் இருக்கும். எதுனால வந்து மீன்லாம் ஐஸு தண்ணி அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல அப்படி தான் கைஸ் இருக்கும். என்னதான் கூட்டமாக இருந்தாலும் டக்குன்னு வாங்க பிடிச்சிருக்கு ஈஸியாக. ஸோ கூட்டம் இருக்கேன்னு வாங்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ கூட்டம் இருந்தாலும் டக்குன்னு வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லாம் டப்புன்னு. அது ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக வாங்கி முடிச்சுட்டு வந்தாச்சு கைஸ். பாருங்க கைஸ், இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம இறங்கி வந்தோம். ஸோ இறங்கி வந்து இப்படி கூட நம்ம வந்துக்கலாம், இல்லைனா நம்ம ஃபஸ்ட்டு போனல உள்ள. ஸோ அந்த வழியாக நம்ம வந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மீன் வெட்டுறதுக்காக நம்ம வந்து போயிட்டுருக்கோம் கைஸ். இங்கே மீன்லாம் வாங்கியாச்சு, இப்போ மீன் வெட்டுறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம் கைஸ். இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து மீன் வெட்டுறது, அந்த இறாவோட இதெல்லாம் பண்ணுறது. ஸோ அதான் கைஸ் இந்த இடம் ஃபுல்லாகவே. இந்த இடம் ஃபுல்லாகவே கைஸ். இங்கே பாருங்க கைஸ், அந்த மீனோட செதில் எப்படி எடுக்கிறாங்க பாருங்களேன். அப்படியே அந்த ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி அந்த செதில்லாம் வந்துடுது. கைஸ் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மீன் இது பண்ணோம். அந்த இடத்துல வந்து அப்பா அங்கே நிற்கிறாரு பாருங்க. அவர் வந்து அங்கே வந்து யாராவது இது பண்ணிகிட்டு இருக்காரு. பயங்கரமாக வெயில் அடிக்கிறதுனால நான் வந்து இங்கே நிற்கிறேன் கைஸ். அப்பா வந்து அங்கே வாங்கிட்டு இருக்காரு கைஸ். யாராவும் வாங்கிட்டு வந்துட்டாரு கைஸ் அப்பா. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான் கைஸ். இது எல்லாத்தையுமே என்னென்னக்கு எவ்வளோ ஆச்சு, மீன் ஏறா அதுக்கப்புறம் வந்து வெட்டுறதுக்குலாம் எவ்வளோ ஆச்சு நான் உங்களுக்கு வீட்டில் போயிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்போ தான் நான் ஒழுங்காக தெளிவாக எல்லாம் சொல்ல முடியும். இங்கெல்லாம் டக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்குமா, அதெல்லாம் ஒழுங்காக சொல்ல முடியாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் கைஸ். இங்கேருந்து நம்ம வந்து பார்க்கிங்லேருந்து
வெளியே போக வேண்டியதான் கைஸ். நாங்கள் வந்து இங்கே இருக்கு பாருங்க கைஸ். இங்கே வந்து இது பார்க்கிங் வந்து காசு எவ்வளோ நான் சொல்கிறேன் அதுக்கு கைஸ். பைக் பார்க்கிங் வந்து 5 ரூபா கைஸ். அப்புறம் வந்து ஆட்டோக்கு வந்து 10 rupees. அப்புறம் வந்து காருக்கு வந்து 20 rupees கைஸ். இந்த இடத்துல வந்து பார்க்கிங்க்கு வந்து கைஸ் வெளியே பாருங்க கைஸ். நம்ம இப்போ சர்வீஸ் அதுக்கப்புறம் யூனிட் போட்டு மெயின் ரோட்டில் வந்து நம்ம கனெக்ட் ஆகிட்டாங்க. கைஸ் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன் கைஸ். ஸோ வந்து என்னென்ன வாங்கலாம் ஏன்னா எது வீட்டில் வந்து சொல்லலை. ஸோ வந்து ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன் என்ன ஆச்சு என்ன ரேட்டெல்லாம். ஸோ வந்து நம்ம வந்து இறா வாங்கணும் கைஸ். அது வந்து குட்டி இறா இருக்குல்ல. ஸோ அது வந்து வாங்கணும். அது வந்து 2 கிலோ வாங்கணும். ஸோ 2 கிலோ வந்து 400 ரூபாய் கைஸ். அது வந்து ஸோ அது பெரிய இறா இருக்குது. ஸோ அது வந்து 1 கிலோ வந்து 300 ரூபாய். இது வந்து சின்ன இறா வந்து 1 கிலோ வந்து 200 ரூபாய். நம்ம 2 கிலோ வாங்கினதுனால 400 ரூபாய் கைஸ். ஷீலா 1 கிலோ வாங்கணும் கைஸ். ஸோ அது வந்து 1 கிலோ வந்து 400 ரூபாய். ஸோ நம்ம வந்து 1 கிலோ வந்து அது வாங்கியிருக்கோம். அப்புறம் வெட்டுறதுக்கு வந்து அந்த ஷீலா மீன் வந்து வெட்டுறதுக்கு வந்து 1 கிலோக்கு வந்து 30 ரூபாய் வாங்கலாம் கைஸ். எல்லாமே வந்து 1 கிலோனா 30 ரூபாய், 2 கிலோனா 60 ரூபாய். அந்த மாதிரி 1 கிலோனா 30 ரூபாய் வாங்குவாங்க. அது இறாக்கும் அதே ரேட்டு தான். 1 கிலோக்கு வந்து 30 ரூபாய், 2 கிலோ வாங்கினால 60 ரூபாய் கைஸ். வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய கூட்டம் இருந்தது. பட் ஆனால் நிறைய கூட்டம் இருந்தாலுமே நம்ம வந்து கடையில் போயிட்டு என்னன்னா டக்குன்னு போட்டு கொடுத்துட்டு நல்லா சீக்கிரமாக போய் பண்ணிடுறாங்க கைஸ். அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. சீக்கிரமாக ரொம்ப நேரம் ஆகும்னு நான் நினச்சேன். பட் ஆனால் வந்து சீக்கிரமே முடிஞ்சிச்சு வாங்கிட்டு வர்றது. அது வந்து எந்த மீன் எந்த கடையில் பார்த்து வாங்குறது தான் வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. பட் ஆனால் வந்து சீக்கிரம் நம்ம போனாலே நம்ம வந்து வாங்கலாம் கைஸ். எல்லா கடையிலையுமே வந்து ஒரே ரேட்டு மாதிரி தான் இருக்குது. இந்த கடையில் கம்மியாக இருக்கும், அந்த கடையில் கம்மியாக இருக்கும்லாம் நம்ம அப்படியே பார்த்தோம். பட் ஆனால் அப்படிலாம் இல்லை. எல்லாமே ஒரே ரேட்டாக தான் விற்கிறாங்க எல்லா கடையிலையுமே. அதுக்கப்புறம் அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னதான் அதெல்லாம் சூப்பராக இருந்தாலுமே அதில் வந்து ஒரு விஷயம் இந்த வெட்டுற இடத்துல வந்து ஒரு இது நடந்தது கைஸ். அதெல்லாம் சொல்லணும். வெட்டுற இடத்துல வந்து ஒரு இது விஷயம் இருந்தது கைஸ். நான் வந்து வெட்டும் போது ஒருத்தர் வந்து காட்டினாரு. அதில் வந்து அந்த ஒரு 2-3 மீன் இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்களா. ஸோ அவங்க வந்து இந்த மீன் அப்படி காட்டும் போது எல்லாத்தையும் வச்சுக்கும் போது அதில் ஒரு 2-3 மீன்லாம் வந்து ஒரு கெட்டுப்போன மீன்லாம் வந்தது கைஸ். அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அப்பா வந்து அங்கே யாரா வாங்கிட்டு இருக்கேன். நான் வந்து எங்கள் நிலம் நின்றுருக்கேன்னு நான் சொல்லலை. அந்த இடத்துலையுமே வந்து ஒருத்தவங்க மீன் வெட்டிட்டு இருக்கும்போது எங்கே வாங்கினீங்க இது பாருங்க 3 மீன் வந்து கெட்டு போயிருக்கு அப்போல்லாம் சொன்னாங்க. ஸோ நீங்கள் வாங்கும்போது வந்து பார்த்து வாங்குங்க. அது வந்து எடுத்து அப்படியே ஒன்றா போடும்போது வந்து அது வந்து ஒரு 2-3 மீன்லாம் கெட்ட மீன்லாம் வந்து கெட்டு போன மீன்லாம் வந்துடுது. ஸோ அதை வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. மற்றபடி வந்து எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதான் கைஸ் ரேட்டு. இதுக்கப்புறம் வந்து அப்படியே ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ இதுக்கப்புறம் அப்படியே அது மீனெல்லாம் சமைச்சு அதுக்கப்புறம் சூப்பராக அப்படியே சாப்பிட போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து காட்ட மாட்டேன். சாப்பிட்றது மட்டும் நான் காட்டுறேன். சாப்பிட்டு உங்களை வெறுப்பேற்ற போகிறேன் நான். கைஸ் உங்களுக்கு நான் வந்து காட்டி சாப்பிட போகிறேன்னு சொன்னேன். இப்போ நான் அதான் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க சேரா ஃப்ரை இது அம்மா செஞ்சுட்டாங்க பாருங்க. ஸோ இங்கே வந்து பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன் நான் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டிட்டு தான் சாப்பிட்றேன் இருந்தேன். ஸோ கைஸ் இன்னொரு விஷயம் கைஸ் பைக்கில் வரும்போதெல்லாம் நான் வந்து பேசினேன் கைஸில் வந்து பார்க்கிங்கில் எவ்வளோ ஆச்சு என்ன இதெல்லாம் பேசுகிறேன்னா அதெல்லாம் வந்து காத்தடிக்கிறதுல ஒழுங்காகவே கேட்கல கைஸ். வந்து பைக்குக்கு வந்து 5 rupees கைஸ். ஆட்டோ வந்துன்னா அதுக்கு வந்து 10 rupees. அப்புறம் காருக்கு வந்து 20 rupees கைஸ் பார்க்கிங்லாம். ஸோ இப்போ தான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியுது ஒழுங்காகவே கேட்குறா நாய்ஸ் காத்தடிச்சு இருக்குது கைஸ். அதெல்லாம் வந்து ஸோ வாங்க எப்படி இது எறா எப்படி நம்ம சாப்பிடுவோமா? அப்புறம் அது எப்படி தான் தெரியும் நான்வெஜ் வந்து அது ஒரு டேஸ்ட் வந்து எப்படின்னே தெரியல. அதோட சூப்பராக இருக்குது. அது அம்மாவோட கை மண்ணும் கைஸ். அதெல்லாம் வந்து கைஸ் அப்புறம் வந்து இப்போதைக்கு எறா இன்னும் யாரா குழம்பு அதுக்கப்புறம் மீன்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நான் வீட்டில் காட்டல. ஏன்னா வந்து இன்றைக்கே வந்து வீடியோ அப்லோட் பண்ணணுமா. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் காட்டினோம்னா அதெல்லாம் இன்னும் ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ இது வந்து இப்போதைக்கு நான் வந்து இது காட்டுறேன் கைஸ். வந்து அதான் ஓகே பாய். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ நான் இந்த இடத்துல பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் எப்படி பாருங்க நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது கிளிக் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு சாத்திர பார்க்க நாளைக்கு உங்களை வீடியோ பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களே நம்ம இருந்து வெளியே உங்கள் பிரகாஷ். Bye.